ஈரோட்டில் விசைத்தறி சங்கங்கள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த வேலை நிறுத்தமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக சார், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக 1,77,00,000 வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யும் பணியினை தமிழகத்தில் உள்ள 228 விசைத்தறி கூட்டுறவு நெசவாளர் சங்கம் மூலம் 68,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இலவச வேட்டி சேலை உற்பத்தி திட்டத்தில் இந்த வருடம் சேலை உற்பத்திக்காக வழக்கமாக வழங்கப்பட்டு வரும் காட்டன் நூலுக்கு பதிலாக பாலிஸ்டர் நூல் தருவதாக அறிவிக்கப்பட்டதற்கு விசைத்தறி சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பாலிஸ்டர் நூல் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டு பழைய நடைமுறையில் உள்ள காட்டன் நூலை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று காலை முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. இந்த போராட்டத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா, சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டதால் இதில் பணிபுரியும் சுமார் 3 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா, விசைத்தறி சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று இலவச சேலை உற்பத்திக்கு காட்டன் நூல் வழங்கும் திட்டம் குறித்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்களில் அரசாணை வெளியிடுவதாகவும், பாலிஸ்டர் நூல் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஈரோடு எம்பி பிரகாஷ் உறுதியளித்ததாக வந்த தகவலை அடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.